எழுத்தாளர் பவா செல்லதுரை அவர்களின் சொல்வழி பயணத்திலிருந்து 6வது கதை. ஒரு திருமணத்துக்காக கோயம்புத்தூர் சென்றிருந்தேன். நண்பர்கள் இருவர் திருமணம் செய்து கொண்டனர். குறிப்பாக நண்பர்கள் என்று கூறுகிறேன். ஏனென்றால் அந்த திருமணத்தில் எந்தவிதமான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் கடைபிடிக்கப்படவில்லை. தாலி கூட கட்டிக்கொள்ளவில்லை. அதை ஒரு பெரிய விஷயமாக நான் கூறவில்லை. ஜெயகாந்தன் புருஷன் பெண்டாட்டியாய் வாழ்வதில் என்ன சிறப்பு இருக்கிறது? நண்பர்களாய் வாழ வேண்டும் என்பார். அப்படி சத்திரியன் கிருத்திகா இருவருமே திருமணத்துக்கு பின் தங்களுடைய வாழ்க்கையை நண்பர்களாக வாழப்போகிறார்கள் என்பது மனதுக்கு அத்தனை மகிழ்ச்சியை கொடுத்தது. பலவிதமான திருமணங்கள், வாழ்க்கை முறை, சடங்குகள் என வந்தபோதும் காதல் என்கிற ஒற்றை சொல்லைத்தான் வாழ்க்கை இறுக பற்றி கொள்கிறது. ஆணோ பெண்ணோ தன் வாழ்வின் குறிப்பிட்ட பிராயத்தில் அதிகம் சிந்திப்பது காதலை பற்றித்தான். திருமணம் முடிந்து மழை தனதாக்கி கொண்ட அந்த இரவு நான் திகட்ட திகட்ட காதல் வயப்பட்டிருந்த நாள்களை நினைவுபடுத்தியது. நான் காதலித்து கொண்டிருந்த காலத்தில் காதலர்களின் வழக்கமான ரொமான்ஸ் ஒரு நாளைக்கு 2-3 காதல் கடிதங்கள் என கடிகார முட்கள் நகரும். 24 மணி நேரமும் அதே சிந்தனையில் இயங்கிக் கொண்டிருந்த போது எனக்கு எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வனிடமிருந்து அஞ்சல் அட்டை ஒன்று வந்தது. நண்பர்களின் மூலம் என் காதலை கேள்விப்பட்டிருந்த சா. தமிழ்ச்செல்வன் ஒரு லட்சியவாதத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதாக நம்ப வைத்த ஒரு இளைஞன். இப்படி காதல் வயப்பட்டு திசை திரும்புகிறானே என்கிற வருத்தத்தில் எழுதுவதாக அந்த கடிதம் இருந்தது. அதில், அன்புள்ள பவா, நீங்கள் 2 பேருமே காதலற்றவர்களாக வாழப்போகிற ஒரு தருணம் உங்கள் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக நிகழப்போகிறது. எல்லாவற்றையும் இப்போதே சிந்திவிடாதீர்கள். காதல் அற்றவர்களாக வாழப்போகிற அந்த காலத்திற்காக காதலை கொஞ்சம் சேமித்து வைத்து கொள்ளுங்கள் என எழுதியிருந்தார். அந்த வரிகள் எனக்கு மிகுந்த சிரிப்பையும், நாம் காதல் அற்றவர்களாக வாழப்போகிற ஒரு நாள் வருமா என்கிற ஒரு அவநம்பிக்கையையும் கொடுத்தன. அதெல்லாம் நமது வாழ்க்கையில் வரவே வராது என என் காதல் நெஞ்சம் ரிங்காரமிட்டது. அந்த வரிகள் நிஜம் என்பதை இந்த 28 வருட வாழ்க்கை கற்றுக் கொடுத்திருக்கிறது. மகத்தான காதலர்களும் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் காதல் அற்றவர்களாக வாழ்கிற ஒரு நேரம் வாய்த்து கொண்டேதான் இருக்கிறது என்ற நிதர்சனம் புரிந்தது. காதலிக்கிற போது இருக்கிற மனிதன் இல்லை, திருமணம் செய்து கொண்ட பிறகு இருப்பவன் என்கிற வார்த்தைகளை நாம் தொடர்ந்து எதிர்கொள்கிறோம். நிஜம்தானே? மனிதன் அப்படி இருக்க முடியாதென்பதுதான் உண்மை. காதலை எப்படி புறந்தள்ளி விடக்கூடாதோ அதே போல திளைக்க திளைக்க சிலாகிக்கவும் கூடாது என்பதுதான் காலத்தின் யதார்த்தம். வெறுமனே அலங்கார உணர்வெழுச்சிகள் மட்டுமே அல்ல காதல். நமக்கு சொல்லப்படுகிற, காட்டப்படுகிற பெரும்பான்மையான காதல்கள் மேலோட்டமான மனித உணர்வுகளை அல்லது ஆண் பெண் உணர்வுகளை சித்தரிப்பதாக இருக்கின்றன. அந்த காதல் நமக்கு எழுகிற போது அதன் பயணத்தில் நமக்குள் நிகழ்த்துவது ஒரு மாயப்போர், கொண்டாட்டம், மகிழ்ச்சி, அழுகை, சண்டை, பிரிவு என அந்த போரின் வழி அடைவதையெல்லாம் அடைந்த பிறகும் நமது அந்த காதல் நம்மிடம் எஞ்சி நிற்கிறதா என்பதுதான் நீடித்த கேள்வி. அக்கறை, பாசம், நேசம் கொள்கிற மனத்தை பிரிவு என்கிற ஒன்று ஏன் தகர்க்கிறது? லைலா மஜ்னு காதலை பற்றி எழுத்தாளர் ஜெயந்தன் எழுதுகையில், இந்த எழுத்தாளர்கள் தங்களுக்கு சௌகரியப்பட்ட ஒரு இடத்தில் நிறைவேறாத காதலையோ அல்லது நிறைவேறிய காதலையோ முடித்து விடுகிறார்கள். ஆனால் அதோடு முடிவதில்லை கதை. அங்கிருந்துதான் கதை தொடங்குகிறது என்கிறார் லைலா மஜ்னுவின் காதல். அவர்கள் திருமணத்தில் போய் முடிந்து விட்டதாக ஜெயந்தன் எழுதுகிறார். அந்த கதையை எழுதுகிறவன் என்கிற முறையில் கல்யாணம் செய்து வைத்த தம்பதிகள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதற்காக ஒரு முறை அவர்களுடைய வீட்டிற்கு அந்த எழுத்தாளர் போகிற போது அவர்கள் இருவருக்கும் குடும்ப சண்டை நடந்து கொண்டிருக்கும். அந்த சண்டையின் உச்சமாக மஜ்னு சொல்வான் லைலாவை பார்த்து, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு அரேபியன் ஒட்டகத்தை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். எனக்கு தினமும் 1/2 லிட்டர் பாலாவது கிடைத்திருக்கும். வீட்டுக்கு போன அந்த எழுத்தாளர் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார். உடனே லைலா பதிலுக்கு, போடா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை விட ஒரு பேரிச்சம் மரத்தை கல்யாணம் பண்ணி இருக்கலாம். தினமும் எனக்கு 1 கிலோ பேரிச்சம் பழமாவது கிடைத்திருக்கும் என்பார். இதுதான் நிதர்சனம் என்பதற்காகத்தான் ஜெயந்தன் இந்த கதையை எழுதியிருப்பார்.
ஆகச்சிறந்த காதல் ஜோடிகளாக நமக்கு சொல்லப்படுகிற லைலா மஜ்னு திருமணம் செய்திருந்தாலும் சண்டை வரும். நீடித்த அன்பின் ஊடே சிறு சிறு சண்டைகள் இருக்கத்தானே செய்யும். சண்டைகள் பிரிவிற்கான திறவுகோல் அல்லவே, அவை அன்பை அதிகப்படுத்தும் ஊற்றுக்கண். தலைமுறைகள் கடந்த பிறகும் காதல் என்ற சொல் கடத்துகிற மின்சாரம் குறைவின்றி கிடப்பது ஒரு ஆச்சரியம். ஆனால் தலைமுறைகளுக்கேற்ப அது புது புது சிக்கல்களாக நிற்பதும் கவனிக்க வேண்டியதாகிறது. கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கிய விண்ணை தாண்டி வருவாயா படம் பெண்ணின் பார்வையிலிருந்து காதலை அணுகும் படம். அதில் உள்ள பல விஷயங்கள் இந்த காலத்தோடும் நிஜத்தோடும் உண்மையோடும் அல்லது உண்மைக்கு நெருக்கமாகவும் இருந்ததாக நான் கருதுகிறேன். பெரிய எதிர்ப்பு அந்த பெண் வீட்டில் இல்லை. ஆனால் அப்பாவின் விருப்பத்துக்கு எதிராக நாம் நடந்துவிடக் கூடாது என்கிற எண்ணம் அந்த பெண்ணுக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அது நிஜமான எண்ணம் இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் கார்த்தியிடம் காதல் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இந்த பையனிடமும் போக முடியவில்லை, அப்பாவிடமும் சமரசமாக முடியவில்லை. ஆனால் எந்த நேரத்திலும் இதை உடைத்துவிட்டு அந்த பையனுடன் சென்று விட்டால் அதற்காக மிகப்பெரிய எதிர்ப்போ கோபமோ அப்பா காட்ட மாட்டார். அவர்களை பிரித்து வைக்கிற இடத்திலும் அப்பா இருக்க மாட்டார். அந்த பெண்ணிற்கு அதீதமான அன்பும் காதலும் கார்த்தியின் மீது எவ்வளவு இருந்ததோ அதே அளவு அவர் அப்பாவின் மீதும் உள்ளது. அதுதான் படத்தின் மையமான இடம். அந்த மையமான இடத்தை நோக்கி கதை நகர்ந்து கொண்டே இருக்கிற போது பல இடங்களில் அந்த பெண்ணின் மீது நமக்கு கோபம் வருகிறது. இவள் ஏன் தேவையில்லாமல் குழப்பிக்கொள்கிறாள்? இவ்வளவு அன்பான இருக்கிற பையனிடம் சென்றுவிட வேண்டியது தானே என்று தோன்றுகிறது. ஆனால் போக முடியாது. ஏதோ ஒரு மனத்தடை அதை சந்திக்காத பெண்கள் மீது குறைவு. அது பெண்கள் மட்டுமே உணரக்கூடிய மனவலி. காதலை திருமணம் நோக்கி நகர்த்தும்போது அது வெறும் காதலாக மட்டுமே இருப்பதில்லை என்பதைத்தான் இந்த சமூகம் கட்டமைப்பு நமக்கு உணர்த்தி இருக்கிறது. பல நேரங்களில் அது பெண்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வைத்து விடுகிறது. சமூக அந்தஸ்துகளும் குடும்ப நியதிகளும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வெவ்வேறாக ஏற்படுத்தி வைத்திருப்பதன் சிக்கல் அது. காதல் நிகழ்வதைப் போலவே பிரிவதற்கும் எந்த காரணமும் தேவையில்லை என்பது எளிய உண்மை. பிரிவென்பது பல நேரங்களில் மதிப்பையும் அன்பையும் பறிகொடுத்து விடாமல் இருப்பதற்கான நல்வழி. உதயசங்கர் ஆனால் இது அவனை பற்றி என்ற ஒரு குறுநாவலை எழுதியிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு காதல்தான் வரும் என்பதெல்லாம் முழுக்க முழுக்க கற்பனை வாதம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் குறைந்தது 4 அல்லது 5 பெண்களை கடந்து போகிறான் என்பதுதான் இந்த குறுநாவலினுடைய மையமான இடம். 4-5 காதல்கள் அவனுக்கு இருந்தன என்று அதற்கு அர்த்தம் இல்லை. அவன் ஒரு பெண்ணோடு ரொம்ப தீவிரமாக காதல் வயப்பட்டு இருக்கிற அந்த தருணத்திலேயே எதிர்விட்டு ஒரு மார்கழியின் காலையிலே கோலம் போட்டு சாணத்தில் ஒரு பூசணிப்பூவை வைத்து மிக மிதமாக அழுத்தி விடுகிற கோமதியை அதிகாலை மென் பனியினுடைய பார்க்கிற போது இவ்வளவு நேர்த்தியான பெண் நம் வாழ்க்கையில் வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நினைப்பு எழும். ஒரு நிமிடம் கடந்து போகும் அந்த உணர்வும் ஒரு முக்கியமான காதல்தான் என்று உதயசங்கர் கூறுகிறார். நிறைய ஆண்கள் அதுபோன்று பெண்களை கடந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாளே, நேர்த்தியாக இருக்கிறாளே, மென்மையாக இருக்கிறாளே, கம்பீரமாக இருக்கிறாளே, இவளோடு நாம் வாழ்ந்தால் என்ன என்று அந்த ஒரு நிமிடம் காதல் வயப்படுவதும் ஒரு ஆணின் மனத்தோடு சேர்ந்த விஷயம்தான். இதை ஏற்றுக்கொள்கிற பொது மனம் பெண்களுக்கும் இதுபோலத்தான் என்பதை ஏற்கிற மறுப்பதில்தான் காதல் சிக்கலான ஒன்றாகிறது. முதல் காதல், முதல் முத்தம், தாஜ்மஹால் வாழ்த்து அட்டை, ஒற்றை ரோஜா என காதலின் சௌந்தரியமான பக்கங்களை சிலாகிக்கிற நாம் எதை விவாதிக்க வேண்டுமோ அதை புறந்தள்ளி விடுகிறோம். உலகின் மகத்தான துயரங்களில் ஒன்று தனிமை. அது எல்லா பாலினத்தவருக்கும் பொதுவானது. இந்த தனிமையான நேரங்களில் நீங்கள் பேசுவதை கேட்பதற்கு ஆள் இல்லாமல், உங்கள் மொழிகளை கேட்பதற்கு காதுகள் இல்லாமல், நடுங்கும் உங்கள் கரங்களை இறுக பற்றி கொள்வதற்கு இன்னொரு கையில்லாமல் தவிக்கின்ற தவிப்பு எந்த மனிதனுக்குமே வாய்க்கக்கூடாத ஒன்று. உலகம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இப்படி தவித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த தவிப்பை புரிந்து கொள்ள, இந்த தவிப்பை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்ள அனைவருக்கும் மற்றொருவர் தேவை. சொற்களாலோ இதயத்தாலோ உடலாலோ தன்னுடைய ஈர முத்தத்தாலோ தனிமைகளை துடைத்தெறிகிற அந்த ஒரு கணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உன்னதமான தருணம். எல்லா உறவுகளைப் போலவே காதலுக்கும் இந்த சமூகம் ஒரு பொது விதியை கட்டமைக்க தவறவில்லை.
அதை ஒரு வடிவத்துக்குள் சுருக்கி அதற்கென சில உருவங்களை கொடுத்து சமநிலை கலைத்திடுகிறது. இனம், மொழி, நிறம் என்ற எந்த வரையறைக்குள்ளும் அடைபடாதவன் பறவை அல்லவா காதல். ஆனால் அதை வன்முறைகளின் களமாக அல்லவா நாம் நிறுத்தி வைத்திருக்கின்றோம். ஆணவ கொலைகள், ஆசிட் வீச்சுகள் என காதலின் அத்தனை உன்னதங்களையும் சிதைத்து விட்டோம். நம்ம பேச்சை கேட்கலையே என ஆணவ கொலைக்கு தயாராகிற மனதும், நம்மளையே வேணாம்னு சொல்லிவிட்டாலே என ஆசிட் வீச்சுக்கு எத்தனைக்கு மனதும் வெவ்வேறு அல்ல. இந்த இரண்டும் வேரோடு அழிக்க வேண்டிய எண்ணங்கள். காதல் இன்னும் ஆண்களின் ஆதிக்கத்தின் பிடியில் இருப்பது முறையற்றது. காதல் என்பது ஆழமான நம்பிக்கை அளிப்பதும் தீர்க்கமான மரியாதை கொடுப்பதும் உளமாற நேசிப்பதும் தான். யார் சொல்வதை யார் கேட்பது என்ற போட்டிக்கு அங்கு என்ன வேலை? மன முறிவுக்கு பிறகான காதல், இணையரின் இறப்புக்கு பின்பான காதல், திருநம்பிகளின் காதல், 40 வயதுக்கு பிறகான காதல் என பொது புத்தியில் எத்தனை காதல்கள் ஏளனம் செய்யப்படுகின்றன. தங்களுக்கு எழுந்த அதே உணர்வுதான் அது என்பதை ஏன் பலரது மனம் ஏற்க மறுக்கிறது? எத்தனை தற்கொலைகள், எத்தனை பிரிவுகள், எத்தனை நிராகரிப்புகள் இந்த சமூகத்தின் பேச்சுக்களால் நிகழ்ந்திருக்கின்றன. அவுகள்தான் பிடிச்சிருக்கிறது. வீட்டில் சொன்னால் வெட்டி போட்டிருப்பாங்க என திருமணமே செய்து கொள்ளாத வயதான பெரியம்மாக்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். எந்த மனிதனுக்குள்ளும் எந்த மனுஷிக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கிற அந்த சற்றே உத்தேசிக்கின்ற ஒரு குணம் வேண்டுமானாலும் வாய்க்கலாம். ஆனால் அதுதான் நடக்கும் என்று தீர்மானிக்கிற எந்த மனிதர்களும் இந்த உலகில் இல்லை. அப்படியென்றால் எல்லாருமே இந்த வாழ்க்கையில் நாங்கள் போட்டு வைத்திருப்பதற்கின்ற இந்த கோடுகளுக்குள் அடங்குகின்ற ஆணையோ பெண்ணையோ தேர்ந்தெடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற நடைமுறையையும் திட்டமிட்டு விடுவார்கள். ஆனால் உண்மையில் அப்படி நிகழ்வதில்லை தான். எவற்றையெல்லாம் ஒன்றாக கூடி திட்டமிட வேண்டுமோ அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு தனி மனித உணர்வான காதலுக்கு மட்டும் எதிர்ப்பென கிளப்புவது எத்தனை அறிவற்ற செயல். பிரியமான உயிராக சிலாகித்தவர் தனக்கானவர் இல்லை என்றதும் ஏன் இந்த மனம் உடனே வெறுக்கிறது? அதெப்படி சாத்தியம்? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பதுதான் நிஜம். 75 வயதான கன்னியப்பன் பொம்மைகள் செய்து விற்பவர். பாக்கியம் அவர் மனைவி. 40 வயதில் பாக்கியத்தின் முதல் கணவர் விபத்தில் இறந்துவிட கன்னியப்பனும் பாக்கியமும் திருமணம் செய்து கொண்டனர். கொரோனா உக்கிரத்தில் இருவரும் நோய்வாய்ப்பட்டனர். கன்னியப்பன் மரித்து போனார். அந்த செய்தியை அறிந்த பாக்கியம் கலங்கிய கண்களோடு, இந்த மனுஷன் சொல்லியிருக்காரு, எது வேணும்னா நடக்கும், எல்லாத்தையும் கடந்துதான் வாழணும், கண் முன்னாடி இல்லாத யாரும் கூட இல்லாதவங்க ஆக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு என கன்னியப்பன் செய்த பொம்மை ஒன்றை கையில் வைத்தபடி சொன்னது இன்னும் நெஞ்சில் நிறைந்திருக்கிறது. எல்லாமற்ற பொழுதும் எல்லாமுமான பொழுதுகளிலும் காதலை கரம்பற்றி உடன் நிற்கிறது. அதை எதை கொண்டும் அழிக்க இயலாது என்பதுதான் காலம் சொல்லும் செய்தி.